Hello everyone, welcome to Cloud Ocean. This is Victor. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு EC2 சர்வரை ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத வித் ப்ராக்டிக்கல் டெமோவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு க்ளவுட் இன்ஜினியராக ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரியல் டைம் டாஸ்க் வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் வந்து லைக் நம்மளோட பில்லிங் வந்து காஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒன்லி நம்மளோட ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் மட்டும் EC2 சர்வர் எனக்கு ரன் ஆகணும். ஆஃப்டர் ப்ரொடக்ஷன் ஹவர் நான் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கணும். எனக்கு வந்து EC2 சர்வர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் மட்டும் ரன் ஆகணும் on daily basis. So on this particular time EC2 server should start and the particular time it should stop அப்படிங்கிற உங்கள் ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா ஸோ யூ கேன் ஃபாலோ these steps and you can implement in your AWS account. ஓகே, ஸோ இந்த டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து AWSல ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம EC2 சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு EC2 லினக்ஸ் சர்வர் ஒரே ஒரு சர்வர் மட்டும் லான்ச் பண்ணுவோம். அதுக்கப்புறம் IAM சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் ஏற்கனவே நம்மளோட IAM சர்வீஸ் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாட் இஸ் IAM ரோல் பாலிசிஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் அந்த ரோல் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் வந்து இன்னொரு சர்வீஸோட கம்யூனிகேஷன் பண்ணணும்னா we will use IAM role. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து EC2 சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம், லாம்டா சர்வீஸ் யூஸ் பண்ணுவோம், ஈவன் பிரிட்ஜ் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் சர்வீஸ் வந்து இன்னொரு சர்வீஸோட கம்யூனிகேஷன் பண்ணணும்னா we need a IAM ரோல். ஸோ அதுக்காக IAM யூஸ் பண்ணுவோம். தென் இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டாப்புக்கு வந்து நம்ம லாம்டா ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். தென் அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் எனக்கு வந்து இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஈவன் பிரிட்ஜ் ரூல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி இந்த டாஸ்கில் we will use these 4 services. Okay, so before we start we should focus on these requirements. Okay, so first வந்து நம்ம வந்து எந்த ரீஜியனில் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து மும்பை ரீஜியனில் லான்ச் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கிரிப்ட்லேயும் நீங்கள் வந்து உங்களோட ரீஜியன் கோடை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் யூ கன்ஃபார்ம் யுவர் ரீஜியன், மும்பை ஆர் நார்த் விர்ஜினியா வாட் எவர் இட் இஸ். ஓகே, தென் அந்த ரீஜியனில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட EC2 சர்வரை க்ரியேட் பண்ணணும், உங்கள் லாம்டா க்ரியேட் பண்ணணும் அண்ட் உங்களோட ஈவன் பிரிட்ஜ் ரூலை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். தென் அந்த இன்ஸ்டன்ஸில் இந்த டேக்ஸ் பார்ட் நான் ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் டேக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த டேக்ஸ் பார்ட்டில் நம்ம வந்து இந்த 2 டேக்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ நேம் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டாப் அண்ட் வேல்யூ ஷுட் பி ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு நேம் அண்ட் வேல்யூ வந்து நம்ம டேக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். தென் we will create the lambda functions. So EC2 auto start lambda, auto stop lambda. Then we will update the script accordingly. So during the lambda function creation, so we will attach the IAM role. So for that நம்ம ஃபஸ்ட்டே ஒரு IAM role create பண்ணி வச்சுக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா ஈவன் பிரிட்ஜ் ரூல். ஓகேங்களா? ஸோ இந்த ஈவன் பிரிட்ஜ் ரூல் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டாப் நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷனும் சரி ஈவன் பிரிட்ஜ் ரூலும் சரி செப்பரேட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து மும்பை ரீஜியன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து EC2 சர்வர் நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, இப்போதைக்கு எனக்கு no EC2 instance. Okay. Okay, I'm giving the name as demo EC2 and we will add some additional tags. So additional tags என்ன சொல்லியிருக்கிறேன், auto start. Okay, so key will be auto start and value will be true. Okay, and again okay, so we added auto start and auto stop. Okay, tags. Okay, so we will go with Amazon Linux instance type. Okay, and free tier eligible instance type, keeper and network settings எல்லாமே நான் default settings வச்சுக்கிறேன் and security group default one. Okay, that's all. So இந்த டெமோல வந்து just we are going to see the auto start and auto stop. So நான் அதனால EC2 லான்ச்ல நான் மற்றபடி இதை நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. உங்களுக்கு EC2 வந்து லான்ச் எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டாக உங்களுக்கு வேணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனலில் போய் பாருங்கள். ஹவு டு லான்ச் EC2 லினக்ஸ் சர்வர், ஹவு டு லான்ச் EC2 விண்டோஸ் சர்வருங்கிறத டீட்டெயில்டாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதில் போய் பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து EC2 சர்வர் லான்ச் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி பார்த்தேன்னா என்னோட டேக்ஸில் பாருங்க. ஓகே, ஐ ஹவ் 3 tags. ஸோ ஆட்டோ ஸ்டார்ட் ட்ரூ, ஆட்டோ ஸ்டாப் ட்ரூ அண்ட் நேம் டெமோ EC2. ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் இந்த சர்வர் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே. ஸோ இப்போ என் சர்வர் வந்து ஸ்டாப் ஸ்டேட்டஸில் போயிடும். நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to perform. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, தென் அகெயின் ஸ்டாப் பண்ணுவோம். இது வந்து எப்போ நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இப்போ நான் கன்சோலில் என்ன பண்ணேன், கன்சோலில் போயிட்டு ஸ்டாப் இன்ஸ்டன்ஸ்னு கொடுத்தேன், அப்படி தானே. பட் ஐ வாண்ட் ஆட்டோமேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கம்பெனியில் அரௌண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 20 சர்வர் இருக்குது, 50 சர்வர் இருக்குன்னா அட் த சேம் டைம் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா மேனுவல் ப்ராசஸ் வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ தட் வி ஆர் இம்ப்ளிமெண்டிங் த ஆட்டோமேஷன் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என் சர்வர் ஸ்டாப்ட் ஆகிடுச்சு. இது நான் மேனுவலாக பண்ணேன். The same activity now we are going to achieve through automation. So first we will do the auto start, then again we will do the auto stop. Okay, okay. Now we need to create lambda function, but before that we need to create the IAM role for the lambda function. So the lambda function execute ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெர்மிஷன் வேணும். இந்த EC2 சர்வரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த லேம்டா ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெர்மிஷன் வேணும். ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நம்ம வந்து IAM ரோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ லெட் அஸ் கோ டு IAM ரோல். ஓகே, ஸோ நான் இந்த ரோல்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் இப்போ வந்து இந்த கிரியேட் ரோல். ஓகேவா, இப்போ இந்த இதில் வந்து நம்ம வந்து AWS சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து we are going to create it for lambda function. So we will choose lambda. Okay, and next. இப்போ இதில் வந்து நம்ம பெர்மிஷன் சூஸ் பண்ணணும். என்னது, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இது just for testing purpose, so I will directly go with EC2 full access. இதுவே கம்பெனி லெவலில் பார்த்தீங்கன்னா we can go for some customized policies. Okay, as per the requirement.
then we will choose the basic execution role as well. Okay, this one. So I will give the name as lambda EC2 execution role. Okay, so இந்த மாதிரி நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ட்ரஸ்ட் பாலிசி. ஓகே, அண்ட் கிரியேட் ரோல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட lambda EC2 execution role வந்து create ஆயிடுச்சு with below permissions. Okay, now the next step is we need to create the lambda function. Okay, so I will open the lambda service. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மும்பை ரீஜனில் as of now no lambda functions available. Okay, let us create a first lambda function. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து from scratch இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். And the function name வந்து I will give okay, EC2 auto start. Okay, and the runtime, so we are going to use python script. Okay, so இங்க ஏற்கனவே நான் வந்து ஸ்கிரிப்ட் வந்து நான் ஜெனரேட் பண்ணி வச்சிருக்கிறேன், auto start and auto stop ரெண்டுக்குமே. so we will choose the runtime as python with the latest version. Okay, and இதில் வந்து பார்த்தீங்கன்னா the execution role இப்போ வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணோம்ல ஒரு ரோல், ஸோ அந்த ரோல் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ lambda EC2 execution role. Okay, then create function. Okay, successfully created the function. Okay, ஸோ இது லோட் ஆகிட்டு இருக்க டைம்ல another function to auto stop அதுவும் நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இதுவுமே பைத்தான் ரன் டைம். ஓகே, அண்ட் ரோல் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண lambda execution role. ஓகே, create function. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு lambda function கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த auto start இந்த ஃபங்க்ஷனில் உள்ள கோடில் போயிட்டு நம்ம வந்து இந்த கோடை வந்து அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை பைத்தான் ஸ்கிரிப்ட் டு ஸ்டார்ட் த EC2 சர்வர் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், நம்மளோட ரீஜியன் வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்கள் ரீஜியன் எந்த ரீஜியனோ அந்த ரீஜியனுக்குள்ளே ரீஜியன் கோடை நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ நம்ம ரீஜியன் கோட் என்னது AP South 1. ஓகே, ஸோ நான் என்னோட ஸ்கிரிப்டில் நான் இதுக்கு முன்னாடி நான் எதை யூஸ் பண்ணியிருக்கிறேன், US East 1. ஸோ now I need to update this. See here I need to replace with, okay, okay, and so we are going to perform this task as based on the tags. Okay, so இதில் நிறைய பேர் there are many possible options available, like instead of tags we can go with directly instance ID, but the best approach is based on tags we can perform this. So I decided to go with tag based start stop active process. Okay, wow. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா then we defined all the things. Okay, ஸோ இந்த டேக் எந்தெந்த இன்ஸ்டன்ஸ்லாம் இருக்குதோ ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆனால் எனக்கு வந்து print started instances. ஓகேவா, ஸோ அந்த டேக்ஸ் வேல்யூவில் எதுவும் இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு அதில் ப்ரெசன்ட் இல்லைன்னா தென் நோ ஸ்டாப்ட் இன்ஸ்டன்ஸ் ஃபவுண்ட் அப்படின்ட்டு எனக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் மை பைத்தான் ஸ்கிரிப்ட். லெட் மீ அப்டேட் திஸ் பைத்தான் ஸ்கிரிப்ட்.
ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக எனக்கு வந்து நான் அந்த லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக எனக்கு இருக்கிற அந்த லேம்டா பைத்தான் ஸ்கிரிப்ட். லெட் மீ ரீப்ளேஸ் திஸ். ஓகே. ஸோ நான் இப்போ இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ லேம்டா ஃபங்க்ஷனில் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் அப்டேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், டிப்ளாயை கிளிக் பண்ணணும். ஸோ லெட் மீ டிப்ளாய் த கோட். சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் த ஃபங்க்ஷன் ஈஸி டு ஆட்டோ ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ என்னோட ஸ்கிரிப்ட் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. சேம் லைக் வி வில் அப்டேட் த ஆட்டோ ஸ்டாப் ஸ்கிரிப்ட் as well. ஸோ ஆட்டோ ஸ்டாப்மே இது இங்கே இருக்குது. ஸோ சேம் லைக் it will first verify the tags, then எந்தெந்த சர்வர்லாம் as per this task எதெல்லாம் ரன்னிங் ஸ்டேட்டஸில் இருக்கோ அதை வந்து இது என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணும். ஸோ once it is stopped it will print stopped instances. ஒருவேளை இந்த டேக்ஸில் வந்து எதுவும் இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங்கில் இல்லாமல் இருந்துச்சுன்னா it will print an error stopping instance like that. Okay, so this is my script to auto stop. I will update that as well. Okay. Okay, let me deploy this. Okay, successfully updated the code. Okay. Okay, now நான் இப்போ வந்து இந்த ஆட்டோ ஸ்டார்ட் இந்த லாம்டா ஃபங்க்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் ஐ வாண்ட் டு வெரிஃபை த பர்மிஷன் எவ்ரி திங். ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் டேப்பில் போயிட்டு பர்மிஷனில் போய் பார்த்தோன்னா ஸோ நம்ம கிரியேட் பண்ண லாம்டா ஈஸி டு எக்ஸிக்யூஷன் ரோல் வந்து அப்டேட்டட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து I will open the another lambda in the next tab. Okay. ஓகே, ஸோ இதில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் இதில் வந்து ஆட்டோ ஸ்டாப் இருக்குது. இந்த டேஷ்போர்டில் இந்த ஃபங்க்ஷன் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னோட லாம்டா ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பார்ட் வந்து நவ் இட் இஸ் எம்டி. ஓகேவா? ரெண்டு லாம்டா ஃபங்க்ஷன்லையுமே இந்த ட்ரிகர் பார்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எம்டி. இதில் வந்து எந்த ஒரு சர்வீசஸ்மே லிங்க்டாக இல்லை, அசோசியேட் பண்ணலை. ஓகே, இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோர்த் ஸ்டெப் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் ஸ்டெப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஈவன் பிரிட்ஜ் ரூல் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே எம்டியாக இருக்கிறது நம்ம ஈவன் பிரிட்ஜ் ரூல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஐ வில் ஷோ யூ தட். ஓகே, ஸோ ஃபார் தட் வி வில் கோ வித் ஈவன் பிரிட்ஜ், அமேசான் ஈவன் பிரிட்ஜ் இந்த சர்வீஸ் போவோம். ஓகே, ஸோ இந்த ஈவன் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்கெடியூலருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கெடியூல்டு ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கெடியூல்டு ரூல்ஸ் எதுக்கு நம்ம போகிறோம்னா நம்ம வந்து ஒரு ஸ்கெடியூல்டு டைமில் வந்து நம்மளோட EC2 சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணணும் இல்லைனா ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் நம்ம பண்ண போகிறதுனால இது வந்து ஒரு ஸ்கெடியூல்டு டாஸ்க். லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சில டாஸ்க் வந்து சில ஸ்கிரிப்ட் வந்து EC2 சர்வருக்குள்ளே ஒரு லினக்ஸ் சர்வருக்குள்ளே ரன் ஆகணும் அப்படின்னா க்ரோன் ஜாப் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன் AWS சம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னா we will use this event bridge rule. ஓகேவா? ஸோ இங்கேயும் நம்ம இந்த க்ரோன் ஜாப் அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ here also we need to create two event bridge rule. We will create the first one. So the EC2 rule name is EC2 auto start. Okay, so rule for trigger the auto start lambda. Okay, ஸோ இந்த ரூல் வந்து எனக்கு நான் கிரியேட் பண்ண உடனே எனக்கு எனபிள் ஆகணும். ஸோ ஐ வில் கீப் திஸ் எனபிள். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன். ஸோ இதில் தான் வந்து நம்ம வந்து எந்த டைமில் எனக்கு வந்து இந்த சர்வர் வந்து எனக்கு
ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டாப் ஆகணும் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, ஸ்டாப்டு ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நவ் வி வாண்ட் டு ஸ்டார்ட் த EC2 சர்வர் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ டைமிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 1:55 AM in IST. Okay, so I want to start at 2 AM IST. Okay, ஸோ க்ரோன் ஜாப்ல வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 6 ஃபீல்டு இருக்குது. மினிட்ஸு, ஹவர்ஸு, டே ஆஃப் த மந்த்து, டே ஆஃப் த வீக்கு, இயர், இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். நான் இன்னொரு வீடியோவில், அனதர் வீடியோ, ஐ வில் டீட்டெயிலாக நான் வந்து க்ரோன் ஜாப்னா என்ன, அதோட ஒவ்வொரு ஃபீல்டையும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். as of now, so I will directly enter the cron expression. Okay, so here on AWS ல வந்து இது எல்லா டைமுமே என்னென்ன எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா UTC டைம் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து டைரெக்டாக நான் ஐ வில் ஆஸ்க் ChatGPT. ஓகே, I want to trigger lambda at 2 AM IST. Okay, provide event rule cron. Okay, so now this will provide the 20:30. Okay, so 30:20 and the remaining thing is star. Okay, ஸோ இதில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் வரலாம். ஸோ ஸ்டார்னா என்ன, கொஸ்டின் மார்க்னா என்ன, ஸோ ஐ வில் எவ்ரிதிங் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் த அப்கமிங் வீடியோ அபவுட் த க்ரோன் ஜாப். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைம் UTC, இதில் வந்து நம்ம லோக்கல் ஜோன் டைமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு நெக்ஸ்ட் 10 days, எனக்கு வந்து நெக்ஸ்ட் 10 ட்ரிகர்ஸ் டேட் வந்து இது கொடுக்கு. இன்னைக்கு வந்து 7th, ஓகே சாரி 8th. ஓகே, ஸோ 8th அன்னைக்கு 2 AM it will execute. Okay, so let us to complete this fast. Okay, because we have 3 minutes only left. Okay, so let me click on next. and இப்போ வந்து எனக்கு டார்கெட் என்ன, இந்த ரூலோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ எந்த லேம்டா ஃபங்க்ஷன், இந்த அக்கௌண்ட்டில் உள்ள லேம்டா ஃபங்க்ஷன் எது, EC2 ஆட்டோ ஸ்டார்ட். இந்த இதில் வந்து பர்மிஷன் வந்து நம்ம வந்து அன்டிக் பண்ணிக்கலாம். AWS automatica that will assign the permissions in the backend. Okay, next. Okay, and create the rule. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து EC2 ஆட்டோ ஸ்டார்ட்டுங்கிற ஒரு ஈவென்ட் பிரிட்ஜ் ரூல் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த ரூல் இஸ் எனபிள்டு நவ். இந்த டைப் என்னென்னா ஸ்கெடியூல்டு ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட க்ரோன் எக்ஸ்பிரஷன். ஸோ இதில் நான் லோக்கல் டைம் ஜோன்லேயே பார்க்குறேன். எனக்கு வந்து 2 AM, அதில் வந்து எனக்கு வந்து IST டைமில் எனக்கு வந்து the rule should be triggered. இதோட டார்கெட் என்னென்னா லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதில் சொல்லியிருந்தேன், இந்த டார்கெட் வந்து பிஃபோர் வி கிரியேட் த ஈவென்ட் பிரிட்ஜ் ரூல் இது எதுவுமே லிங்க் ஆகலை. லெட் மீ ரிஃப்ரெஷ் திஸ். இப்போ பாருங்க, இந்த ட்ரிகர் பார்ட்டில் ஈவென்ட் பிரிட்ஜ் ஆட் ஆயிருக்கு. நான் இன்னும் ஆட்டோ ஸ்டாப்க்கு நான் எதுவும் ஆட் பண்ணலை. யூ கேன் see here it is empty. பட் ஆட்டோ ஸ்டார்ட்டுக்கு பாருங்கள் ஆட் ஆயிருக்கு. ஆட்டோ ஸ்டாப்பில் எம்டியாக இருக்குது. ஆட்டோ ஸ்டார்ட்டில் the event bridge rule that is added. ஓகேவா, ஸோ இப்போ now time is 1:59. in next 1 minute இப்போ பார்த்தீங்கன்னா இந்த EC2 server it should become a running status. Okay, let us see. Okay, so the type is lambda. Okay, and we can keep monitor the execution everything, so in the monitoring tab. Okay, okay, now the time is exactly 2 AM. Let us see.
We can see the logs from the CloudWatch log group. Okay. Lost event time. Okay. 2030. Okay. Started instance. Okay. Let us see. Refresh the instance. Yeah. Can you see? So my instance is became running status automatically. ஸோ நான் வந்து எதுவுமே போயிட்டு கன்சோலில் போயிட்டு நான் ஸ்டார்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிலாம் எதுவுமே கொடுக்கல பேக்எண்டில் த்ரூ லேம்டா ஃபங்க்ஷன் திஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் இஸ் ஸ்டார்டட் ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேவா? ஸோ இந்த எப்படி வெரிஃபை பண்ணுறதுனா இந்த லேம்டா ஃபங்க்ஷனோட எக்ஸிக்யூஷன் இந்த மானிட்டரில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதில் கஸ்டம் போயிட்டு லாஸ்ட் 5 மினிட்ஸில் அப்ளை கொடுத்தீங்கன்னா maybe it will take some time to fetch the data. Okay, as of now it is showing no data available because the CloudWatch la வந்து there are two types, அதாவது basic monitoring, advanced monitoring. So basic monitoringங்கிறது உங்களுக்கு வந்து every 5 minutes only it will fetch the data, and advancedங்கிறது that is a அதுக்கு வந்து பில்லிங் காஸ்ட் அப்ளை ஆகும். பேசிக் வந்து இட் இஸ் ஃப்ரீ. ஸோ அட்வான்ஸில் வந்து எவ்ரி 1 minute it will capture the metrics. So maybe because of that it may not show here. Maybe after some time it will show. Okay, but what we can do, we can click the view CloudWatch logs. In the CloudWatch logs we can see that. So என்னோட lambda என்னது EC2 auto start கரெக்டா? ஸோ அதில் பாருங்கள் இந்த லாக் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த டைம் லாஸ்ட் ஈவெண்ட் டைம் எந்த டைமில் எனக்கு ட்ரிகர் ஆகிருக்குது. ஸோ 2030. ஸோ வி த ரூல் விச் வி கிரியேட்டட் கரெக்ட். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இதில் வந்து இதுதான் என்னோட லாக்ஸ். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் வந்து இனிஷியேட் ஆகிருக்கு அண்ட் இது வந்து என்னென்னா ஸ்டார்டட் த இன்ஸ்டன்ஸ். ஓகே, நவ் வி கேன் சி மை இன்ஸ்டன்ஸ் இஸ் ஸ்டார்டட் and it is in the running state. Okay, so our first task is completed. Now again we I want to stop this. Okay, so till now we created the lambda function. Okay, let me confirm that okay, I have updated the stop EC2 script, right? Yes. Okay. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், EC2 சர்வரை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஈவென்ட் பிரிட்ஜ் ரூல் கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் அ ஸ்கெடியூல் ரூல். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், EC2 auto stop. Okay, and this will trigger the lambda to auto stop EC2. ஸோ இந்த ரூல் வந்து எனக்கு வந்து எனபிள் ஆகணும் ஆஃப்டர் கிரியேட்டிங் திஸ் ஈவென்ட் பிரிட்ஜ் ரூல். ஸோ ஐ எனபிள்ட் இட் அண்ட் நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து எனக்கு 2.4 ஆகுது. ஓகே, let me configure it in next 2.8. okay, ஸோ அதையுமே நம்ம ChatGPT கேட்போம். I want to stop at 2:08 AM. okay, IST. So what is the timing? 20:38. okay, so 38 20 star. Okay, so in the local time zone we can see it is 2:08 AM. Now time is 2:05. In next 3 minutes it should stop the server. Okay, so next, and their service is lambda target this account. Okay, and EC2 auto stop. Okay,
ஆட்டோ ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து எம்டியாக தான் இருக்குது. Okay, so we now associated, right? So this auto stop so that it is reflected here. Okay, so I will untick this. Okay, and next create rule. Okay, so this is auto stop. Okay, the rule is enabled. Okay, and the timing is 2:08 a.m. Now the time is 2:06 a.m. We have uh, means it needs to perform at 2:08. Okay, இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. Then target is EC2 auto stop this lambda function. Okay, so இது வந்து CloudWatch ஓட log groups. So in the upcoming videos I will explain about the CloudWatch as well. So what purpose we are using CloudWatch. So அதில் alarmனா என்ன, metrics என்ன, what is log group. These things I will explain. So as of now, just to understand so how the logs is visible. Okay, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு லாக் குரூப் தான் இருக்குது, ஆட்டோ ஸ்டார்ட். ஸோ ஒன்ஸ் த ஆட்டோ ஸ்டாப் lambda function executed, then we will here we can see one more log group for the auto stop as well. Okay, let's see. ஓகே, ஸோ பை த டைம் ஓகே நான் வந்து ஆட்டோ ஸ்டார்ட்டில் வந்து இந்த டேஷ்போர்டில் சொல்லியிருந்தேன், க்ளவுட் வாட்ச் வந்து நம்ம வந்து பேசிக் மானிட்டரிங் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு ரிட்ரைவ் த திங்ஸ் மெட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஆட்டோ ஸ்டார்ட் வந்து எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு. ஸோ இன்வோகேஷன், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு, 1 டைம் எக்ஸிக்யூஷன் ஆயிருக்கு. ஸோ யூ கேன் சி த கவுண்ட் ஹியர். ஓகேவா? Okay, I think now the time is 2:08. Now let me refresh this. It should go to stopped status. Yeah, can you see? Now the server is the status is changed to stopped status. Let us verify the logs. Okay, so let me refresh this. Yeah, can you see? One more log group is created, auto stop. At what time it is executed? So 20:38, that means 2:08 a.m. in IST. So we can see the stopped instance and with the instance ID. Okay, so it got stopped. So this is how we will implement the real-time task in company level as well. Okay, so இதில் வந்து இன்னும் நம்ம for example whenever the start and stop EC2 task gets completed, we can have the notification through SNS. Okay, but as of now I don't want to make you more confusion. Okay, so as of now understand how to uh, implement this auto start and auto stop. Okay, ஒருவேளை உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதையும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஆட் டெஸ்டினேஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் திஸ். எனிவே ஐ எம் ஜஸ்ட் கிவிங் ஐடியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேம்டா ஃபங்க்ஷன், ஜென்ரலாக ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த லேம்டா ஃபங்க்ஷன் ஒரு பர்பஸ்க்காக, ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேம்டா ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ ஆன் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் எனக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா we can integrate with SNS டாபிக். ஸோ இதில் வந்து நான் வந்து அந்த SNS டாப்பிக்கோட ஏஆர்என் கொடுத்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நம்மளோட ஸ்கிரிப்ட், நம்மளோட டாஸ்க் என்ன பண்ணலாம், we can integrate the SNS with the Python script itself. We can
modify that. ஓகேவா? ஸோ நீங்கள் வேணால் இதோட ஒரு ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு அடிஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் அந்த கூட மாடிஃபை பண்ணி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்என்எஸ் டாப்பிக்கே இன்டகிரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு எஸ்என்எஸ் டாபிக் கிரியேட் பண்ணி தென் யூ கேன் இன்டகிரேட் தட் டு கெட் த நோட்டிஃபிகேஷன். Okay, so that's all about the task. So we completed the task successfully. Let me destroy this EC2 server now. So that's all. So in upcoming days I'm going to upload more practical videos in AWS. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஒருவேளை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் for our institute we launched an official website. Okay, so cloudoceanlabs.victoracid.in. okay, so இதில் வந்து பார்த்தீங்கன்னா I'm going to start below batches. ஓகேங்களா? ஸோ இந்த upcoming days this month end, April end, we are going to start AWS Solution Architect in Tamil. ஓகே, ஏடபிள்யூஎஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் தமிழில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேட்சில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் வி ஹாவ் அதர் கோர்சஸ் as well, லினக்ஸ் system engineer, DevOps engineering, Azure as well. As of now, this month we are going to start AWS, and the Linux and the DevOps maybe I'm planning to start month of June. Okay, I will update you whenever I'm going to start. ஒருவேளை இந்த பேட்சில் ஏப்ரல் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் வந்து தமிழில் டெப்த்தாக லேர்ன் பண்ணணும், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ரிலேட்டட் டாஸ்க் கம்பெனியில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அதே மாதிரி நிறைய டாஸ்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஏடபிள்யூஎஸ் டாஸ்க்கெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கிறதுங்கிறத ரியல் டைமாக வித் டெமோவாக உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த AWS Solution Architect இந்த கோர்ஸை இதை சூஸ் பண்ணி இதில் போயிட்டு என்ரோல்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் we are going to cover நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம். ஸோ I have mentioned the most important topics we will whatever we are going to cover. இதோட அடிஷ்னலாக few more topics as well I'm going to explain. ஓகே, பட் ஒரு க்ளவுட் இன்ஜினியராக ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதை எல்லாமே இந்த கோர்ஸில் we will cover. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். உங்களை நான் காண்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு காண்டாக்ட் மீ யூ கேன் கிளிக் ஆன் திஸ் காண்டாக்ட், யூ வில் கெட் த காண்டாக்ட் நம்பர் அண்ட் you can connect with me, and you can join my official WhatsApp community as well by click this join community icon as well. Okay, I will provide my website link in the description as well. Also in my channel, the previous YouTube videos as well I will put in the description. Okay, please go and watch and please subscribe my channel. I will meet you all again in the next video. Thank you. Bye.